ஹாய் ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நவம்பர் 26 வந்து நமக்கு என்ன டேன்னு தெரியும், இந்தியன் கான்ஸ்டியூஷனல் டே, அதாவது இந்திய அரசியலமைப்பு தினம். ஸோ அது வண்ணமாக இன்றைக்கி அதாவது இந்திய அரசியலமைப்பு டேவாக 76வது ஆண்டாக நேற்று வர கொண்டாடி வருகிறோம். ஸோ அது ரிலேட்டடாக 9 மொழிகளை வந்து நம்மளுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து 9 மொழிகளை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றின ரிலேட்டடான நியூஸ் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இதிலிருந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து கொஷின் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அரசியலமைப்பு சட்டப்பதிவுகளை 9 மொழிகளில் வெளியிட்டார் குடியரசுத் தலைவர். மலையாளம், மராத்தி, நேபாளம் உள்ளிட்ட 9 மொழிகளில் அரசியலமைப்பு சட்டத்தின் எண்ம மதிப்புகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புதன்கிழமை வெளியிட்டார். நாட்டின் அரசமைப்பு சட்ட தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகின்றது. சம்விதான் சதன் என்னும் அரசமைப்பு வளாகத்தில், அது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா நாடாளுமன்றம் பழைய கட்டடம் வளாகத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க மைய மண்டபத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமையில் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான சிபி ராதாகிருஷ்ணன், பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் ஓமர் பிர்லா, மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, மக்கள் அமைச்சர்கள் மற்றும் இரு அவைகளின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மேலும் மத்திய சட்டம் இயற்றுதல் துறையால் மலையாளம், மராத்தி, நேபாளி, பஞ்சாபி, போடோ, காஷ்மீரி, தெலுங்கு, ஒடிஷா, அசாமி ஆகிய 9 மொழிகளில் தயாரிக்கப்பட்டுள்ள அரசமைப்பு சட்டத்தின் எண்ம பதிவுகளை வெளியிட்டார் குடியரசுத் தலைவர். அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வாசித்தார். நாட்டின் அரசமைப்பு சட்டம் அரசியல் நிர்ணய சபையால் கடந்த 1949 நவம்பர் 26 ஏற்கப்பட்டது. அரசமைப்பு சட்டத்தின் சில பிரிவுகள் அன்றைய தினமே அமலுக்கு வந்தன. பெரும்பாலான பிற பிரிவுகள் இந்திய குடியரசான 1950 ஜனவரி 26 அமலாக்கின. அரசியல் நிர்ணய சபையால் அரசமைப்பு சட்டம் ஏற்கப்பட்ட தினம் அரசமைப்பு சட்டமாக கடந்த 2015 இருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. நிகழாண்டு அரசமைப்பு சட்ட தினம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்கப்பட்டதன் 76வது ஆண்டை குறிக்கிறது.